ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கேமர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக தனியாக எப்படி ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லி தரலான்னு இருக்கேன். டிப்ஸ்ன்னு சொன்னால் நீங்களே என்ன செருப்பால் அடிப்பீங்க. ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் இந்த மேட்ச் நாங்கள் ஸ்குவாடாக தான் வந்திருப்போம். ஆனால் நான் சோலோவாக தான் தனியாக நின்று தான் விளாடுவேன். அவங்க துணைக்கே நான் போக மாட்டேன். அப்பப்போ ரிவைவ் மட்டும் தான் பண்ணி விடுவானுங்க. அதுவும் அப்பப்போ தான் பண்ணி விடுவானுங்க. அதுக்காகவே நம்ம சர்வை பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் வேற வெறித்தனமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவன் சண்டை போட்டுருந்தான். கீழே மேலேயும் சண்டை போட்டுருந்தானுங்க. நான் அப்பயும் சொன்னேன் என் டீம்மேட்ட, டே வராதரா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் கேட்காம பின்னாடி வந்து அடிக்கலான்னு பார்த்துருந்தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், திருப்பி அடிச்சிருப்போமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு போயிருப்பான். பக்கம் போயிருப்பான். அவன் டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்துருந்துருப்பான். நான் இங்கேருந்து தூரத்துலேருந்து அடிச்சுருக்கேன். எதுக்கு எப்போயே சொன்னேன் நீ வரா, நீ கேட்டாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டோம். சரி வந்துட்டேன், லிஃப்ட்டு கொடுப்பான்னு அவன் காரில் ஏறிக்கிட்டு இங்கேருந்து அங்கே போய் இது மேலே ஹெல்ப்பே தேவையில்லை, நானே கார் எடுத்து நானே போய்க்கிறேன்னான்னு சொல்லியிருந்தேன். கீழே ஒருத்தவன் செத்து கிடந்தான். சரி அவனே அடித்து கொடுப்போம் அவனுக்கு கொடுத்தேன். இங்கே மட்டும் 3 பேர் இருப்பாங்க. மொத்தம் நான் வண்டியிலே ஏற்றிட்டேன். அடிச்சிட்டேன். இன்னொருத்தவன் பேக் அடிச்சிட்டான். இது எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் எனக்கே தெரியுது. இங்கே 2 பேர்த்தையும் நான் கடிச்சு முடிச்சிட்டேன். அவன் டீம் கட்டிங்கடான்னு பார்த்தா அங்கே ஓடிட்டுருக்கான். சரி நான் கடிச்சவங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பான். வேறு இருந்துச்சு அந்த இடத்துல. நான் பார்த்தீங்கன்னா மேப்பில் தெரியும் ஒருத்தன் ஓட்டிருப்பான். அந்த இதில் பார்த்தா தெரியும் ட்ரோனில். ரைட்ரா காப்பாற்றவும் மாட்டேங்கிறாங்க, இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி இங்கேருந்து ஜோன் உள்ள மூவ் பண்ணுவான். அடுத்து அங்கே டீம்மேட்டை கார் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போனான்னு வரமாட்டானுங்க. சரி நம்மளே ஓடி போய் எடுத்துடலான்னு போய் கார் எடுத்தாச்சு. சரி இங்கே என்ன பெரிய ஃபைட் போயிட்டுருந்துச்சு. சரி காரில் ஏற்றி தூக்கிடுவோம். இங்கே வந்து அடிச்சிருக்கான். சரி அவனை தூக்கலான்னு பார்த்தா 122 தான் டேமேஜ் போகுது. அடங்கு ஏழை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி எவனுமே இல்லை, எவ்வளோ க்ளோவாக இருக்கேன். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, என்ன கார் ஓட்டுனா எத்தனை இருடாடி உன்னை சுற்றி வந்துச்சுக்கிறேன்டா. அவனும் சுற்றிட்டு இருந்தோம். வேற இந்த ஐலிட்ஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போ வேற ஒரு ஆங்கிளில் வச்சு எடுக்கிறானுங்க செம்ம. சரி இங்கே ஒருத்தவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். சரி இதுக்கு மேலே அங்கே இருந்தால் அடிச்சப்படான்னு தெரிஞ்சு போச்சு. சரி காரடா செவ்வாழை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் இன்னொரு சுற்றிட்டு இருந்தேன். இவன் ஒருத்தன் உள்ளே வர்றதை பார்த்துட்டேன். சரி இங்கே இறக்கி விட்டு உள்ளே போய் அடிச்சிடலாம், எப்படியாச்சும் அடித்து முடிச்சிடலான்னு பார்த்தா மேலே இன்னொரு பேர் சண்டை போட்டுருந்தானுங்க. சரி அழகாக அடிச்சு விட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா அங்கே க்ளோவால் போட்டு உள்ளே ஒளிஞ்சிருக்கான் பையன். நான் ஒளிஞ்சிருக்கேன்னு தெரியாமல் ஒளிஞ்சிருக்கான். சரி அவன் என்னடா லேண்ட்மைன் வச்சுருக்கீங்க, டே செவ்வாழைகளை அவங்கள அடிச்சு நீங்கள் விட மாட்டேன்டா, கிரனேட் போட்டாச்சு உனக்கு கொண்டுருண்டா அப்படின்னு கரெக்டாக 3 கிரனேட் இருந்துச்சு. சரி 3த்தையும் உள்ளே தூக்கி போட்டோம். அவனை குக் பண்ணி போடுவோம். இன்னும் 2 தூக்கி போட்டு அவனை சாவடிச்சு அவனு போட்டேன். இருந்தேன் மொதல் கிரனேட்லேயும் செத்துட்டான். இருந்தாலும் 2 கிரனேட் போட்டு சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சாவடிச்சிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து கீழே போயிருக்கோம். இந்த ஆங்கிள் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா அங்கே உள்ள வர வேறு லெவல் அடித்து முடிச்சாச்சு. கீழே பண்ணிருக்கேன். ஆனால் அவன் டீம்மேட்டு தூரத்துலேருந்து என்னை அடித்து அவனு வெறி கொண்டு அடிச்சிருக்கான். அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது. அடித்து அவன் என்னை காலி பண்ணிட்டான். சரி இங்கே மேலே இறங்கி ஒருத்தர் நாக் பண்ணிட்டுருக்காங்க. அவனை கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து ஏன்னா நமக்கு தானே சாதகமாக இருக்குது. இன்னொன்று நோட் பண்ணிக்கலாம், நான் மேலே போட்ட ஏர்ட்ராப்பை கீழே போய் விழுந்துச்சு. வேறு லெவலில் பக் பண்ணுறானுங்க ஃப்ரீ ஃபயரு. சரி ரைட்டாக மெட்டுனா போட்டு சரி இது நம்ம கரெக்டான பொசிஷன் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம தான் புயான்னு நினச்சிட்டு நான் அப்போயே மைண்ட் செட் பண்ணிட்டேன், நம்ம தான் புயா கன்ஃபார்ம். அப்போ நீங்கள் ஜோனில் நிறையா சண்டை போட்டுங்க. சாப்பிக்கிட்ட நிறையா பேர் நின்றுட்டாங்க. சரி ரிவைவ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து டேமேஜ் கொடுத்து அடிச்சலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக இங்கேருந்து ஒருத்தன் வந்துருவான். அவனை நாக்க வச்சுருவேன். ஆனால் கிளியர் பண்ண முடியுமான்னு தான் தெரில. சரி அங்கேருந்து இருக்கணும் அடித்து முடிச்சாச்சு. சரி இங்கேருந்து அடிப்போம், அடித்து ஆங்கிள் பார்ப்போம். யாரும் சுற்றி எங்கேயாச்சும் இருப்பானுங்க. இப்படியாச்சும் அடித்து கொஞ்சமாச்சும் கில்லாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு தான் பார்த்துருந்தோம்.
பார்த்தீங்களா நம்ம போட்ட ஏட்ராப்போ எங்கே வந்து விழுந்துருச்சுன்னா கீழே போய் விழுந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்போம், அங்கேருந்து இங்கே கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓட்டிருக்கான், லெவல் பண்ணா இருக்கு. இந்த ஆங்கிலேருந்து பார்த்தா ஃப்ரீ ஃபயர் பண்ண ஒரு உருப்படியான காரியம் இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து பார்த்து ஓகே. அங்கேருந்து ஒரு லேடி வந்து குவீன் லேடி சரியான ஹெட்ஷாட் அடித்து முடிச்சிருப்போம். முன்னாடிக்கெல்லாம் பார்த்தா அவன் க்ளோவால் போட்டு எஸ் ஆயிடுவான். சரி, நம்மள்ட்ட இருக்க ஒரு கிரனேட் தூக்கி போட்டு கரெக்டாக எடுத்துலான்னு பார்த்தா அவன் ஓடிட்டேன்ல அப்படின்னு போயிட்டான். சரி, இப்போதைக்கு 5 டோட்டல் அலைவு 5, நம்ம டீமில் 2 அழகாக போய் அடிக்கிறோம். இவன் இருடே பார்த்தா அவன் க்ளோவால் போட்டு தப்பிச்சிட்டான். சரி, இதையாச்சும் போட்டு அடிச்சலாம் பார்த்தா சோதனை மேலே பட்டுருச்சு. ஆசையே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் டீம்மேட் அடிக்க போனால் அவனுக்கு பேக்கப் கொடுத்து அவனையும் நான் நாக் பண்ணிட்டேன். சரி, இங்கே இருக்க இதையாச்சும் கிளியர் பண்ணியாச்சு ஃபைனலி. இப்போ நம்ம 9 கிலோ இருக்கோம். நம்ம டீம்மேட் 2 பேர் தான். அவன் என்னன்னா ஜோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். என்னடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, கீழே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். சரி, நம்ம இந்த சைடு குதிச்சு கீழே போய் அடிச்சலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பையன் பிக்காளி இங்கிட்டும் வந்துருக்கிறான். ரைட்ராடி ஹிட்ரா உனக்கு சுற்றி போட்டு அடிச்சலான்னு தான் பிளானில் இருந்தேன். இது எழுத்தும் டக்கு ஏற மாட்டேங்குது, மெதுவாக தான் ஏறிட்டு இருந்துச்சு. சரி, அங்கிட்ட அவனும் அதே கேரக்டர் தான் வச்சுருக்கான், வேகமாக ஒரு கேரக்டர். அவனும் அடிக்கிறான், வேகமாக அடிக்கிறான். நம்மளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அடிக்கவே முடியல. மேகை வச்சு அழுத்தி பிடிக்கிற மக்களே. அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். வேறு ஃபன்னாக இருந்திருக்கும், அட்டாக்கிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ, டாடா, பாய் பாய்.